இங்கே சிந்தாமணி அவங்க தனியாக இங்கே மக்களை கவரணும் அப்படின்றதுக்காக அவங்க நல்ல உதவிகள் செய்கிற மாதிரி இங்கே நடிக்கவும் செய்கிறாங்க. மக்களுக்கு புடவை கொடுக்கறது, இலவசமாக சில விஷயங்களை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்குது. முக்கியமாக பூக்கள் வந்துட்டு அவங்களே கொண்டு வந்து இறக்குறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய இங்கே மீனா ஒரு பக்கம் மக்களுக்கான வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இங்கே கார்டு அடித்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நோட்டீஸ் மாதிரி எல்லாருக்குமே கொடுக்க அதை வாங்கி படிக்கிற மக்கள் வந்துட்டு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சிந்தாமணி பண்ணுற இந்த விஷயங்களை எல்லாம் நினச்சி அவங்க அந்த பக்கம் மாறிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மீனாவுக்கு முத்துவுக்குமே போயிட்டுருக்க தான் செய்யுது. வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் மக்கள் படித்து பார்க்குவாங்க, அவங்க நமக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை சிந்தாமணி இந்த மாதிரி பணம் சேலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களே இதனால் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஒரு குழப்பமும் வருது. முத்து மீனான்னு ரெண்டு பேருமே செல்வம் முன்னாடியே அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்வமும் தங்கச்சி இப்போ எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, நீ தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிப்ப. எத்தனை பேர் வந்தாலும் போட்டிக்கு வந்தாலும் நீ கொடுத்த வாக்குறுதிகளை நானும் படித்து பார்த்தம்மா. நிச்சயமாக உனக்கு அவங்க நல்ல வழியில் ஓட்டு போடுவாங்க. நீ அவங்களுக்காக எழுதியிருக்க வாக்குறுதிகள் அனைத்துமே இங்கே நீ செயல்படுத்த போக முடியாதது கிடையாது. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாவே நடக்கும். நீ ஒன்று அந்த சிந்தாமணி மாதிரி பணத்தை கொடுத்தோ வேஷ்டி சேலைன்னு இதெல்லாம் அள்ளி கொடுத்தோ ஓட்டை பக்கம் வாங்கலையே. நியாயமான வார்த்தைகளை கொடுத்துருக்க, அதை காப்பாற்றுவன்ற நம்பிக்கையை கொடுத்துருக்க. இது போதுமேம்மா நீ இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்குன்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் மீனாவுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. ஆனால் எப்படியாவது இந்த எலெக்ஷனில் இனி இங்கே நமக்காக ஜெயிக்கணுங்க, மக்களுக்காக ஜெயிக்கணுங்க. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப இந்த சிந்தாமணியை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. எத்தனை வருஷமாக சிந்தாமணி எலெக்ஷன் மூலமாகவோ இல்லை எலெக்ஷன் இல்லாமலோ ஜெயிச்சு நின்னாலும் கூட அவங்க ஒரு நல்லதும் செய்யலை. செய்கிற கொடுக்குற வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவும் இல்லை. புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் நினைக்க தயங்குவாங்க. ஆனால் அவங்க மனசில் நம்பிக்கை இருந்தால் போதுங்க, நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மீனா சொல்ல. இப்போ சொன்ன பார்த்தியா, இதுதான் மீனா சரியான வார்த்தை. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நீ தான் ஜெயிப்ப, அதுக்கு நான் உன் கூட துணையாக நிற்பேன் அப்படின்னு முத்துவும் சொல்கிறாங்க. மீனாவும் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க. வீட்டுக்கு போன முத்துவும் மீனாவையும் பார்த்துட்டு நக்கலா விஜயா கிண்டல் சிரிப்பு போட அங்கே வந்துட்டு இருக்க முத்துவும் இப்போ எதுக்கு எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை வாக்குறுதின்னு நோட்டீஸ் அடித்து எல்லாருக்கும் கொடுத்தீங்க போல, ஆனால் சிந்தாமணி எல்லா வாக்கையும் தனக்கு ஒரே நாளில் சேகரிச்சிட்டாங்களே, அது தாண்டா சிந்தாமணி தாண்டா இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, விஜயா நீ இன்னும் திருந்தவே இல்லையா, எப்போ தான் திருந்த போகிற அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசிக்கிட்டே வரேன். அப்பா இவங்க இப்போன்னு இல்லை, எப்போதுமே திருந்துற ஆளும் கிடையாது. சிந்தாமணியை தான் இவங்க ரொம்ப தெய்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி தான் எல்லாமே தனக்காக செய்ததாகவும் நினைக்கிறாங்க. சிந்தாமணி தான் ஜெயிக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. நல்லவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது சிந்தாமணி நல்லவங்க இல்லைன்னு சொல்கிறியாடான்னு கேட்க, அதை வேற நான் என் வாயால் சொல்லணுமா, அவங்களால என்ன நல்லது நம்ம வீட்டுக்கு நடந்திருக்கு. என் வாழ்க்கையில் பிரச்சனை, மீனா வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்தது சிந்தாமணி. இப்போ புதுசாக ரவி ஸ்ருதி இவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த சிந்தாமணி தான். சிந்தாமணி நல்லவங்களே கிடையாதுன்னு தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். எல்லாம் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி ஏன் நடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியலைன்னு முத்து சொல்ல, ஏங்க இவனை பேச வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்ல, நீ பேசினா மீனா கேட்டுக்கணும், முத்து பேசினா அதை உன்னால் திருப்பி கேட்டுக்க முடியாதானா அண்ணாமலை திட்டுறாங்க. விஜயாவும் போங்கடா, நிச்சயமாக இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறது சிந்தாமணி தான், நீ கிடையவே கிடையாதுரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு இங்கே சிந்தாமணி பேச, அக்கா தெரிஞ்ச வரைக்கும் இதில் அந்த மீனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஈக்குவலாக தான் இருக்குது. பல பேர் நம்ம பணத்துக்காகவும் நாம் கொடுக்குற இந்த புடவைக்காகவும் ஓடி வராங்க. ஆனால் சில பேர் மீனா ஜெயிச்சா அவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவாங்க, கண்டிப்பாக இந்த தடவை அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. என்னக்கா பண்ணுறதுன்னு சொல்ல, அந்த வாக்கு கூட எனக்கு தாண்டா வரணும், அந்த வாக்கு கூட அந்த மீனாவுக்கு போகக்கூடாது. மீனா மேலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக மீனாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கல்ல, நான் தானே ஜெயிக்க முடியும்னு சொல்ல, கரெக்டு தான்க்கா அப்படின்னு இங்கே அவங்க ஆட்களும் சிந்தாமணியை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது மீனா மேலே என்ன கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்க, நமக்கு தெரிஞ்ச ஆள் மூலமாக மீனா கொடுத்த வாக்குறுதிகளை பற்றியும் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக இந்த மீனா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, அக்கா என்னன்னு சொல்லிக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு அவங்க ஆள் சிந்தாமணியை பார்த்து கேட்குறாங்க. சிந்தாமணியும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா, இந்த மீனா பண்ணிக்கிட்டு இருக்க தொழில் மூலமாக தான் அவன் மேலே நம்ம கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியும்.
அந்த மீனா மேலே ரோஹிணின்ற ஒரு பொண்ணு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துச்சுல, அதான் மீனா தன்னுடைய பூ கட்டுற ஆட்கள் கூட சேர்ந்து இங்கே அந்த ரோஹிணியை வண்டியிலே வச்சு அடித்ததா சொல்லி அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா அந்த கேஸ் தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆனால் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, அவள் மேலே ஒரு கேஸ் இருந்துச்சுல, அதே போல தான் இப்போ நம்மளும் ஒரு கேஸை அந்த மீனா மேலே போட போகிறோம் அப்படின்னு அங்கே சிந்தாமணியே சொல்கிறாங்க. சரின்னு சிந்தாமணி சொன்ன மாதிரி அவங்க ஆளும் கேட்டுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. தனக்கு தெரிஞ்ச ஆள் மூலமாக மீனா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷன் போயிட்டு மீனா மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது என்ன கம்ப்ளைண்ட்னா, மக்களை ஏமாத்துற விதமாக எதுக்காக தாங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்கன்னு தெரியல. இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுக்காக பொய்யான வாக்குறுதிகளை அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் எதையுமே அவங்களால நிறைவேற்றவே முடியாது. அதனால் அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்து தான் சார் ஆகணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்க வீட்டிலையே அவங்க வந்துட்டு ஒரு தனியாக தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால சொந்தமாக ரூம் கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் எப்படி சார் இவ்வளோ பெரிய வாக்குறுதிகளை அவங்களால நிறைவேற்ற முடியும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொடுக்க, சரி நான் என்ன ஏதுன்னு வந்து விசாரிக்கிறேன்னு போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொல்லிடுறாங்க. நேராக மீனா இருக்க இடத்துக்கு போலீஸும் வர மீனா முத்துன்னு நின்றுட்டுருக்காங்க. அதே போல் சிந்தாமணியும் வாக்கு சேகரிக்க வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்க, நம்ம நினச்சது போல் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சுல, பொய்யான வாக்குறுதிகளை எதுக்குமா கொடுக்குறேன்னு மக்கள் மத்தியிலே வச்சு இங்கே போலீஸ் மீனாவை பார்த்து கேள்வி கேட்க போகிறாங்க. வந்து நிற்கிற மக்கள் எல்லாரும் இனிமேல் நம்ம பக்கம் திரும்ப போகிறாங்க. சரியான பாயிண்டடா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. சிந்தாமணி பக்கத்துலேயே நின்றுட்டுருக்க, அங்கே நின்றுட்டுருக்க ஆட்கள் எல்லாரும் கூடி நிற்க, போலீஸ் வந்தவங்க மீனாவிட்ட கேட்குறாங்க, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேமான்னு சொல்ல, சார் நீங்கள் ஏதோ விசாரணைன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதை விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் இந்த பொண்ணு மீனாவை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், சார் நான் கூட உங்கள் ஸ்டேஷனில் இங்கே கார் ஆக்சிடெண்ட் ஆனதுனால அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முத்து வந்துட்டு ஸ்டேஷனில் இருக்கும்போது மீனா முத்துவை காப்பாற்றணுன்றதுக்காக வந்து நின்றுட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து இங்கே மீனா வந்துட்டு அங்கே ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஆட்டோவுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்கவும் செய்வாங்க. அதை அந்த ஏரியா கான்ஸ்டபிள் தான் பார்த்துட்ருக்கவும் செஞ்சுருப்பார். அவர் தான் இங்கே வரவும் செஞ்சுருக்காரு. இப்போ ஞாபகம் வந்துடுச்சுமா, நீ கூட அன்றைக்கி ஸ்டேஷன்லேருந்து ஒரு லேடிக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியே, நல்லா ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பிரச்சனை, உங்கள் மேலே எதுக்காக தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்க, இந்த ஏரியா சேர்ந்த ஒருத்தர் தான் உங்கள் மேலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற மாட்டீங்கன்றதையும், அதே போல் உங்கள் வீட்டில் உங்களாலேயே ரூம் கட்ட முடியலை, இதில் நீங்கள் மக்களுடைய தேவைகளை எப்படி நிறைவேற்றுவீங்க, இந்த பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதுக்காக எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்களை இங்கே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணை பற்றி தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது, சார் மீனா ஒன்றும் அப்படிப்பட்டவே இல்லை சார், மீனாவை பற்றி எங்களுக்கு தெரியும், கஷ்டம்னா ஒருத்தவங்களுக்கு ஓடி போய் உதவி பண்ணுற ஒரு ஆள் சார், நிச்சயமாக மீனா எலெக்ஷனில் நின்னா இந்த பூக்கள் சங்கத்தில் அவள் தலைவியாக வந்தானா நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும், சார் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடந்த இந்த விஷயம் வெளியில் இந்த ஏரியாவில் இருக்க ஆளுக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்க முடியும், எங்கள் வீட்டில் மாடியில் ரூம் கட்டணும்னு நாங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதை நாங்கள் இப்போ தள்ளி வச்சுருக்கோம், கட்ட முடியாமலாம் ஒன்றும் இல்லை சார், எங்களுக்கு இப்போதைக்கு கட்டணுன்ற ஒரு எண்ணம் இல்லை சார், அதனால தான் சார், அதுவும் எங்கள் வீட்டில் இருக்க இந்த நிலைமையெல்லாம் தெரிஞ்சிருந்துருக்குன்னா அப்போது எங்களுக்கு வேண்டப்பட்ட யாரோ ஒருத்தவங்க எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க. அது ஒன்றே எங்கள் இன்ஸ்பெக்டர் அந்த வந்திருக்க கான்ஸ்டபிளும், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட எலெக்ஷனில் நீங்கள் நில்லுங்க, நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்கன்றதை பார்க்கலாமான்னு கேட்க, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொடுக்கவும் செய்கிறாங்க. அதை அந்த கான்ஸ்டபிள் எல்லாருக்கும் மத்தியிலையும் படிக்கவும் செய்கிறாங்க. எல்லா பூ வியாபாரிகளுக்கும் நிலையான வருமானத்தை உறுதி செய்வேன்னு இங்கே மீனா அதுலேருந்து தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நேரடி விவசாயிகளிடம் இருந்து பூ வாங்குற திட்டத்தையும் கொண்டு வருவேன், புதிய பூ சந்தையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் வைக்க முடியுமோ அதை நான் வைக்கவும் செய்வேன், முக்கியமாக எல்லாருக்குமே ஆன்லைன் ஆர்டர் வசதியை நான் உருவாக்கியும் தருவேன், பூவுக்குன்னு ஒரு நிலையான விலையை நிர்ணயம் பண்ணுவேன், கெட்ட பூவுக்கும் அந்த விற்கிற நபர்களுக்கும் கடுமையான நடவடிக்கை நான் எடுப்பேன், தரமான பூக்களை மட்டுமே விற்கிற ஒரு
குவாலிட்டி செக் சிஸ்டத்தை வந்துட்டு நான் கொண்டு வரவும் செய்வேன். வாட்ஸ்அப் ஆப் மூலமாக தினசரி அதனுடைய ப்ரைஸை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கான சிஸ்டத்தையும் நான் ஏற்பாடு பண்ணுவேன். டிஜிட்டல் பேமெண்ட் வசதி, வியாபாரிகளுக்குன்னு மருத்துவ காப்பீடு, ஏன்னா பல பேர் வந்துட்டு இதை எடுக்கிறது கிடையாது. அதை நான் அவங்களுக்காக செஞ்சு கொடுக்கலான்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அதே போல் பூ விற்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்லேயுமே குழந்தைங்க படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்கிறதுக்கான ஏற்பாட்டையும் நான் செய்து தருவேன். அது மட்டும் இல்லாமல் வருடாந்திர பூவில் ஃப்ளவர் எக்ஸிபிஷன் நடத்துவேன். கண்டிப்பாக இதெல்லாம் நான் பண்ணி என்னை கீழே சார்ந்தவங்க எல்லாருக்குமே நான் நல்லது நான் ஜெயிச்சேன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும். எல்லா கணக்குகளுமே தெளிவாக இருக்கும். எல்லாருமே, அதாவது எங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு உறுப்பினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே எங்களை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்கறதுக்கான ஒரு மந்த்லி மீட்டிங்கை கூட நான் நடத்துவேன் சார். ஏன் நாங்கள் இங்கே வியாபாரிகளிலேருந்து பூக்களை வாங்குகிற அதே அளவுக்கு வியாபாரிகள் மூலமாக வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த பூக்களை நான் ஏற்பாடு பண்ணி தருவேன். பெரிய ஹோட்டலாக இருக்கட்டும், திருமண மண்டபங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டைரெக்டாக நான் கான்ட்ராக்ட் எடுக்கவும் செய்ய போகிறேன். மழைக்காலத்தில் இந்த பூவெல்லாம் விற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்க நேரங்களில் டெம்பரவரி ஷீட் அது மாதிரியான சில ரூப்பெல்லாம் போட்டு நான் அமைச்சு கொடுக்கவும் தயாராக தான் சார் இருக்கேன். பெண்களுக்குன்னு தனியாக ஒரு சேஃபான செல்லிங் ஏரியா அதை கூட நான் நிர்ணயிக்க அதை கூட நான் அவங்களுக்காக கொடுக்கவும் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே யாராவது அவங்கள தொந்தரவு பண்ணாலும் கூட இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஒரு கமிட்டி, இதையுமே நான் வந்துட்டு எங்களுடைய பூக்கள் சங்க நிர்வாகத்தில் நான் அதையும் கொண்டு வர தான் சார் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லவும் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் விற்பனை ஆகாத பூக்களை வச்சு இன்சென்ஸ் ஸ்டிக்ஸு, அதாவது காம்போஸ்ட் தயாரிப்பு, இது எல்லாத்தையுமே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன். சோசியல் மீடியாவில் எங்களுடைய சங்கத்தை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவேன். வருடத்துக்கு பெரிய ஒரு ஃப்ளவர் காம்படிஷன் இதை கூட வைக்கவும் நான் தயாராக தான் இருக்கேன். இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை இங்கே மீனா கொடுத்துருக்க பட்சத்தில் இதை படித்து பார்த்த போலீஸ் வந்துட்டு மீனாவுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிற அனைத்து பேருமே இங்கே கை தட்டவும் செய்கிறாங்க. மீனாவை பற்றியும் மீனா பண்ணின நல்லதை பற்றியும் எனக்கு தெரியும். அதனால் இந்த பொண்ணுக்கு நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த போலீஸே வந்துட்டு மீனாவுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசிட்டு போகவும் செய்கிறாங்க. ஏன் மீனா இதுக்கு முன்னாடி சில பேருடைய குழந்தைங்களுக்கு கல்வி செலவுக்காக பணமும் கொடுத்துருப்பாங்க. அவங்களும் மீனாவை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைவேற்றணும்னு ஒன்று இல்லை. ஆனால் மீனா இந்த வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பல நல்ல விஷயங்களை அதில் சொல்லியிருக்கதை செய்யவும் பண்ணியிருக்கான். இதை கண்கூட நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் மீனாவுக்கு தாராளமாகவே ஓட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது மீனாவுக்காக கிடைக்கிற ஆறுதலும் அதிகமாகிடுது, மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணுற மக்களும் அதிகமாகிடுறாங்க. இந்த சிந்தாமணி கொடுத்த வேஷ்டியாக இருக்கட்டும், அவங்க இலவசமாக கொடுத்த பூக்களாக இருக்கட்டும், புடவைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சிந்தாமணி மேலேயும் சிந்தாமணி ஆட்கள் மேலேயும் தூக்கி வீசிட்டு எல்லாருமே மீனா பக்கம் போய் நிற்க இப்போவே மீனா ஜெயிச்ச மாதிரி தான். மீனா ஜெயிச்ச மாதிரி இல்லை, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நம்புங்கன்னு போலீஸ் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக அது சிந்தாமணிக்கு பெரிய அவமானமாகவும் இருக்க செய்து.